20 வயது இளைஞர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட மன அழுத்தமே காரணம். இருதய நிபுணர்கள் தகவல். இருதய சிகிச்சையில் நவீன தொழில்நுட்பம். சென்னையில் தனியார் மருத்துவமனை அறிமுகம். இளம் வயது மாரடைப்பை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? இருதய நிபுணர்கள் பேட்டி. 20 வயது இளைஞர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட மன அழுத்தமே காரணம் என இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தெரிவித்தனர். சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சையில் அதிநவீன தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டது. பின்னர் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டால் செய்ய வேண்டிய முதலுதவி சிகிச்சைக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது. இதய துடிப்பு நின்றவருக்கு மீண்டும் இதய துடிப்பை எவ்வாறு கொண்டு வர வேண்டும், மூச்சை எப்படி மீண்டும் செயல்பட செய்ய வேண்டும் ஆகிய பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இதில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து இருதய நிபுணர்கள் குழு தற்போது அறிமுகம் செய்துள்ள புதிய தொழில்நுட்பத்தால் இருதய சிகிச்சையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் தெரிவித்தனர். அத்துடன் முன்பெல்லாம் 60 வயது மதிப்புத்தக்க நபர்களுக்கு வரக்கூடிய மாரடைப்பு என்பது தற்போது 20 வயதிலேயே ஏற்படுகிறது என கூறினர். புகைப்பிடிப்பவர்களுக்கு தான் முதலில் மாரடைப்பு ஏற்பட்டது எனவும், ஆனால் தற்போது மன அழுத்தமே மாரடைப்புக்கு முக்கிய காரணமாக மாறிவிட்டதாகவும் குறிப்பிட்டனர். நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு வேலை பார்த்தாலும் மாரடைப்பு ஏற்படுவதாக கூறிய மருத்துவர்கள் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகள் மூலம் மாரடைப்பை தவிர்க்கலாம் என அறிவுறுத்தினர். மேலும் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்பவர்கள் ஒரே நாளில் அதிக எடைகளை தூக்கி உடற்பயிற்சி செய்வதாலும் புரோட்டீன் பவுடர்களை சாப்பிடுவதாலும் இரத்தம் அடர்த்தி அதிகரித்து மாரடைப்பு ஏற்படும் என எச்சரித்தனர். சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன். விதமான இருதய நோய்களை கண்டறியக்கூடிய ஒரு லேப் ஃபெசிலிட்டி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதோட கூடிய சில இம்ப்ரூவ்டு மிஷின்ஸ், ஹார்ட் லங் மிஷின், சர்ஜரி பண்ணுறதுக்கு, ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஹார்ட் லங் மிஷின்ஸ், எக்கோ மிஷின், இதர பல டெக்னாலஜிஸை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேத்லாபோர்டு அதெல்லாம் கேத்லாபோர்டு சேர்ந்து இயங்கும். அது சர்ஜரி இல்லை, இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாத பேஷண்ட்டுக்கு சர்ஜரி வேணும்னா ஹார்ட் லங் மிஷின் வச்சு பைபாஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அடிப்படையான உண்மை, முன்னாடி 60 வயசுக்கு இருந்த பிரச்சனை வந்து இப்போ 30 வயசு 40 வயசு இதே 20 வயசுக்கே ஹார்ட் அட்டாக்லாம் பார்க்குறோம். ஏன்னா ஒன்று வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல். ஸ்ட்ரெஸ் தான் மாடர்ன் ஸ்மோக்கிங். அதாவது முன்னாடி ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஸ்மோக்கிங் பண்ணலனா கூட ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு வந்து மாடர்ன் ஸ்மோக்கிங் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் இஸ் மாடர்ன் ஸ்மோக்கிங். அதை தவிர அவங்களோட அதாவது செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். உடலில் வந்து அப்படியே எதுவுமே ஆக்டிவிட்டிஸ் பண்ணாமல் உட்காந்துட்டே வேலை பார்க்கறது, எழுந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, அதை தவிர ஸ்மோக்கிங், ஆல்கஹால், அதை தவிர ட்ரக் அபியூஸ், இதெல்லாமே சேர்ந்து இந்த இளம் வயதினருக்கு ஹார்ட் அட்டாக்கை உருவாக்கி வந்து ஜிம்முக்கு போகிறோம்னா எடுத்த உடனே போயிட்டு விகரஸான ஆக்டிவிட்டிஸையும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதாவது கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணணும். போயிட்டு நம்மளை ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ இளம் வயதினருக்கு ஹார்ட் அட்டாக்கை தவிர நிறைய வியாதிகள் இருக்குது. சடனாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டுமே காரணம் கிடையாது. சப்போஸ் நம்ம நிறைய நியூஸ்ல கேட்குறோம், ஃபுட்பால் பிளேயர் விளையாண்டே இருந்தாங்க, அவங்கள ஃபிட்டாக இருப்பாங்க, ஃபுட்பால் பிளேயர் ஆன் த கிரவுண்ட் கொலாப்ஸ் ஆகுறாரு. ஸோ ஹார்ட் அட்டாக்கை தவிர நிறைய பல வியாதிகள் உண்டு ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து கூட சடனாக கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ எனி விகரஸ் ஆக்டிவிட்டிஸ் இல்லை, ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிற வாய்ப்பு இருக்கலாம். இல்லை அந்த மாதிரி காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் இல்லை ஒரு ஹை விகரஸான ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ண போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த இளம் வயதினர் இப்போ இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ட் செக்அப், இருதய நிபுணர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு ஃபிட்னஸ் வாங்கிட்டு பண்ணுறது நல்லது. அதேமாரி நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து எடுத்த உடனே விகரஸாக, அதாவது நான் போய் பயங்கரமாக வெயிட் தூக்குறேன் அதெல்லாம் எடுத்த உடனே பண்ணக்கூடாது. கிராஜுவலாக பண்ணணும். படிப்படியாக பண்ணோம்னா நம்ம இந்த சடனாக ஹார்ட்டில் ஓவர்லோட் ஆகிடும். ப்ளஸ் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம உட்காந்தே வேலை பார்த்துருப்போம், இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்காக இருந்திருக்க மாட்டோம். ஸோ நான் இன்னைக்கு போயிட்டு உடனே எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணும்போது தான் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளோட வெளிப்பாடு தான் சடன் ஹார்ட் அட்டாக்காக வருது.